ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிஷ் கிரியேஷன். கொஞ்ச நாளா நம்ம சேனல்ல வீடியோஸ் வராததுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஃபார்ச்சூன் ஸ்பாட்ன்ற இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனல்ல உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரியான நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ், இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ்னு அதில் நம்ம போட போறோம். அந்த சேனல்ல போட்டிருக்க வீடியோஸை பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்படியே ஃபார்ச்சூன் ஸ்பாட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் ஸ்க்ரால் ஆப்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்கள் இதை நிறைய வெப்சைட்ஸ், மொபைல் ஆப்ஸ்ல எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அட்வான்ஸ் லெவலில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு மேலே நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து எனக்கு தேவையான ஆர்ட் போர்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ரெக்டாங்கிள் வந்து கரெக்டாக இந்த சைஸ் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டு சைடும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைன்னா நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் இதில் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வித் வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு 399 வைக்கிறேன். ஓகேங்களா? இல்லைனா 400 கூட நீங்கள் எக்ஸாக்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 400 வச்சுட்டு ஸோ அண்ட் தென் வந்து ஹைட்டும் நீங்கள் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, கீழே வந்து அதே மாதிரி கேப் வந்து நான் வந்து கீழே கொஞ்சம் லீவ் பண்ணிடுறேன். ஸோ ஒரு 20 ஸ்பேஸிங் வந்து நான் வச்சிடுறேன். அண்ட் தென் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த பார்டர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இதோட கர்வ் ஷேப்ஸ் வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 20 இல்லை ஒரு 15. ஸோ எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதுக்கு மாதிரி வச்சுட்டு ஸோ லைட்டாக வந்து நான் ட்ராப் ஷேடை ஆட் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட்லேருந்து கொஞ்சம் லைட்டாக முன்னாடி இருக்க மாதிரி நான் வந்து ட்ராப் ஷேடை லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து 3 3 6 நான் பிளரும் 6 கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து நான் கிளாஸ்மார்ஃபிசம் எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம கிளாஸ்மார்ஃபிசம் பற்றி நம்ம செப்பரேட்டாக வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை நான் இப்படியே கிளாஸ்மார்ஃபிசம் மாற்ற போகிறேன். ஸோ இந்த பிளரை வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ பேக்ரவுண்ட் பிளர் வந்து கொடுத்துட்டு ஸோ இதோட அமௌண்ட் ஆஃப் பிளர் எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து ஒரு கிளாஸ்மார்ஃபிசம் எஃபெக்ட் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இல்லை சின்னதாக இன்னொரு ரெக்டாங்கிள் வந்து நான் வந்து பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிள் எதுக்கோசரம் நான் வந்து பிளேஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஸ்க்ரால் டவுன் ஸ்க்ரால் அவுட் பண்ணுவோம்ல, ஸோ அது வந்து இதை பிடிச்சி நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கோசரம் இங்கே வந்து நான் ஒன்று பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் லாங்குவேஜ். ஏன்னா நம்ம இப்போ ஸ்க்ரால் டவுன் பண்ணுறது வந்து லாங்குவேஜ் செலெக்ஷனுக்கோசரம் தான். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா, செலக்ட் லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய இதுக்கு வந்து நம்ம ஸ்க்ரால் டவுன் ஆப்ஷன் வந்து பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்கோசரம் நான் இப்போ வந்து இந்த செலக்ட் லாங்குவேஜ்ன்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ நிறைய இடத்துல நமக்கு வந்து இந்த ஸ்க்ரால் டவுன் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்க்ரால் ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இது அட்வான்ஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் செலக்ட் லாங்குவேஜ் கொடுத்துட்டேன். ஸோ கீழே வந்து என்ன பண்ணுறேன்னா, மல்டிபிள் லாங்குவேஜ் வந்து இங்கே நம்ம பிளேஸ் பண்ணோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இதை நான் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ லாக் பண்ணிவிட்டு இன்னொரு ரெக்டாங்கிள் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஸோ எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து இன்னொரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த பார்டர் ரிமூவ் பண்ணிட்டு லைட்டாக வந்து நான் இந்த கேர்வ் ஷேப்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கேர்வ் ஷேப்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்தாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எந்த பேக்ரவுண்ட் கலர் வேணுமோ ஸோ நம்ம அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து சூஸ் பண்ணிக்க வந்து இந்த ப்ளூ கலர் தான். ஸோ ப்ளூ கலர் சூஸ் பண்ணிட்டு நான் இப்போ இதை வந்து லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இங்கே வந்து கீழே மல்டிபிள் லாங்குவேஜஸ் வந்து இப்போ நம்ம வந்து பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைட் பண்ணுறதுக்கோசரம் நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து 50 வந்து வச்சுருக்கேன். ஸோ 50 வச்சு வாட்டி என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு லைன் வந்து நான் இப்போ போட போகிறேன். ஸோ லைன் டூவில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஸோ இந்த லைனை வந்து நான் கரெக்டாக அதில் வந்து நான் இப்போ ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எதுக்கோசரம் பண்ணேன்னா, நம்ம ஈக்குவலாக வரணுன்றக்கோசரம் நான் இப்போ வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அகைன் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இதை வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இந்த லைனை வந்து போய் பண்ணிட்டு வந்து அகைன் நான் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணாங்களே இந்த மாதிரி இந்த பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸ் ஈக்குவல் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை இது ஆட் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை இது வந்து கீழே வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு லாங்குவேஜ் நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ், இதே நெக்ஸ்ட் இதில் வந்து நான் தமிழ் அந்த மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு 5-6 லாங்குவேஜ் நான் இப்போ வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ அதை வந்து நான் ஃபாஸ்ட்டாக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான லாங்குவேஜ் எல்லாமே நான் இப்போ வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு உண்டான லைன் ஸ்பேஸிங் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அதாவது மேலே தூக்கி காமிக்கிறேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே வைக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வந்து லைன் வந்து செப்பரேட் பண்ணி நான் வந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இதை கரெக்டாக இந்த இடத்துல நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இந்த பாக்ஸ்குள்ளே நான் வந்து இப்போ ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த சைடில் நம்ம ஒரு சர்க்கிள் மாதிரி இப்போ ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரு சர்க்கிள் வந்து நான் இப்போ ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபில்லர் ரிமூவ் பண்ணிட்டு நான் இப்போ வந்து இதை ஒயிட் கலரில் கொடுத்துட்டேன். 17 நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஹைட் அண்ட் வித் ஸோ ரெண்டுமே வந்து நான் 17 கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு சர்க்கிள் நான் வந்து ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து காப்பி பண்ணி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லேயரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 2 சர்க்கிள் இருக்கு. ஸோ இன்னொரு சர்க்கிளை நான் வந்து ஃபில்லை நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபில் ஆட் பண்ணிட்டு பார்டர் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதோட சர்க்கிள் இருக்குல்ல, ஸோ சர்க்கிளோட சைஸை நான் வந்து சின்னது படுத்த போகிறேன். ஸோ இதோட சைஸ் வந்து 7 வச்சுக்கிறேன். ஸோ அவுட்டர் சர்க்கிள் 17, இன்னர் சர்க்கிள் 7. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 சர்க்கிள் நான் என்ன பண்ணுறேன்னா குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ குரூப் பண்ணிவிட்டு ஸோ இங்கே எத்தனை லாங்குவேஜஸ் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கணும். ஸோ அத்தனை லாங்குவேஜ்க்கு நான் இப்போ வந்து இதை நான் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம மேலே மூவ் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டு கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள். ஸோ நான் இப்போ இந்த இடத்துல வச்சு உங்களுக்கு நான் ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சர்க்கிள் வந்து நான் கரெக்டாக இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே நான் இதை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ எல்லா லாங்குவேஜுக்குமே நம்ம வந்து தேவை. ஸோ அதனால் ஒவ்வொரு லாங்குவேஜுமே இதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ நான் எல்லா இதுலேயுமே நான் இதை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இதை ப்ளேஸ் பண்ணோம்ல, ஸோ இந்த ப்ளேஸ் பண்ணதை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இப்போ ஒரே குரூப்பாக நான் வந்து மாற்றிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை நம்ம கீழேயே வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்னா நான் இங்கேயே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சொல்லிட்டு கூட நான் வந்து கீழே அலைன் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து குரூப் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து காம்போனண்ட்டாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஒன்லி இந்த சர்க்கிள் மட்டும் தான் நான் வந்து காம்போனண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். பின்னாடி இருக்க லாங்குவேஜஸ் இல்லை. ஸோ காம்போனண்ட்டாக சேஞ்ச் பண்ண வாட்டி என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் இருக்குல்ல, ஸோ டிஃபால்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ண மாதிரி வச்சுக்க போகிறேன். ஸோ டிஃபால்ட்டில் ஸோ இதை வந்து நான் அப்படியே ரெட் கலரில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா ஸோ அதோட இது வந்து டோட்டலாக ரெட் கலரில் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதுக்கோசரம் தான் நான் வந்து இப்போ இதில் வந்து ரெட் கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் இதை ரெட் கலராக சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இதை என்ன பண்ணுறோன்னா, இப்போ இது வந்து டிஃபால்ட் ஸ்டேட்டில் இருக்க மேலே ஃபஸ்ட்டு இது செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுவே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டேட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்டேட்டோட நேம் என்ன வைக்கிறேன்னா தமிழ் அப்படின்னு நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தமிழ்னு வச்சுட்டு தமிழ்ன்ற ஸ்டேட்டில் மேலே என்ன ஆகும்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் இருக்கிறது வந்து உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும், ரெட்டாக வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து எல்லாமே வந்து ஒயிட்டாக சேஞ்ச் ஆயிடணும். ஸோ நம்ம எந்த ஸ்டேட்டில் நம்ம வந்து கிளிக் பண்ணுறோமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லாங்குவேஜ் மட்டும் வந்து ரெட் கலரில் வந்து ஷோ ஆகணும். ஸோ ரிமைனிங் எல்லாமே ஒயிட் கலரில் ஷோ ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்னு ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கு ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ நியூ ஸ்டேட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஹிந்தி அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஹிந்தின்னு டைப் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ ஹிந்தின மாரி என்னன்னா தேர்டில் இருக்கிறது ஹிந்தி. ஸோ இது வந்து நமக்கு இப்போ ரெட் கலரில் வரணும். ஸோ அதனால் இதை நான் வந்து ரெட் கலரில் மாற்றிட்டு ஸோ அந்த ஸ்டேட்டில் ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து ஒயிட் கலரில் வரணும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நான் இப்போ வந்து ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதேமாரி தான் ரிமைனிங் இருக்கிற எல்லா லாங்குவேஜஸ்க்குமே பண்ணணும். ஸோ நான் அதை வந்து நான் குயிக்காக நான் வந்து இப்போ பண்ணிட போகிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் ஃபாஸ்ட்டாக வந்து எல்லா இதுக்குமே நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அத்தனை லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா? ஸோ டோட்டலாக இதில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்குமே நான் வந்து இப்போ க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நம்ம இதை கீழே வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள். ஸோ நான் இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ கீழே வந்து இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஸ்க்ரால் குரூப் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்க்ரால் குரூப் ஆட் பண்ணுறது உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணனா வந்து எனக்கு ஸ்க்ரால் குரூப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா ஸ்க்ரால் குரூப் ஆகிடுச்சு. ஸோ ஸ்க்ரால் குரூப் ஆன வாட்டி நமக்கு எந்த அளவுக்கு லிமிட் வேணுமோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள். ஸோ நான் எனக்கு இந்த இடத்துல வேணுன்றனால ஸோ இந்த இடத்துல நான் இப்போ வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ஸ்டேட் இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்டேட்டை வந்து நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டில் வச்சுக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டில் வச்சா தான் வந்து இங்கிலீஷ் வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து உங்களுக்கு இப்போ நான் இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்து ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
ஸோ நம்ம இப்போ வந்து ஒரே ஒரு பேஜ் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது பாருங்க. ஸோ நான் இப்போ வந்து இதை ஸ்க்ரால் பண்ணனா இங்கே பார்த்தீங்களா ஸ்க்ரால் ஆகுது. ஸோ எந்த இடத்துல நான் லிமிட் வச்சிருக்கணும், ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் இது வந்து ஸ்க்ரால் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இதை வந்து ஸ்க்ரால் குரூப் பண்ண வாட்டி என்ன பண்ணிக்கலாம்னா இது எல்லாமே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து குரூப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து இப்போ குரூப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதை வந்து நான் இப்போ குரூப் பண்ணதை இதுக்கப்புறம் நான் வந்து இதை டூப்ளிகேட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள். ஸோ நான் முன்னாடி வந்து இப்போ டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இதை டூப்ளிகேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஸ்க்ரால் குரூப்பில் இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு டவுன் வரணும். ஏன்னா நம்ம வெறும் செலக்ட் லாங்குவேஜ் இருக்குல்ல, ஸோ அது மட்டும் தான் நமக்கு வந்து இப்போ வந்து ஷோ ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இது ரெண்டுத்தையும் நான் வந்து கீழே வந்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து இந்த மாதிரி நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் இருக்குல்ல, ஸோ இது ரெண்டுத்தையும் கீழே நான் மூவ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நான் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இது இருக்குல்ல, இந்த ரெக்டாங்கிளை வந்து நான் சைஸ் வந்து நான் சின்னது படுத்தி போகிறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம இது எல்லாமே நான் வந்து கீழே கொண்டு வந்துட்டோம்னா ஸோ நம்ம இந்த இது இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ வெறும் செலக்ட் லாங்குவேஜ் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது செலக்ட் லாங்குவேஜ் மட்டும் இருக்கட்டும். ஸோ நம்ம இதை டேப் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி மேலே வந்து ஷூ ஆகணும். அகைன் இதை வந்து நம்ம ட்ராக் பண்ணி கீழே கொண்டா கீழே வந்து மூவ் ஆயிடணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ நான் இதை வந்து செலக்ட் பண்ணி ப்ரோட்டோடைப் போட போகிறேன். ஸோ ப்ரோட்டோடைப்பில் வந்து நான் டேப் வச்சுக்கிறேன். ஸோ டிரான்சிஷன்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ டிரான்சிஷன் வந்து நம்ம ஆட்டோ-அனிமேட் கூட வச்சுக்கலாம். ஸோ ஆட்டோ-அனிமேட் வச்சுட்டு ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஈஸி அவுட் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ செகண்ட்ஸ் வந்து 0.6 செகண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அகைன் நம்ம வந்து இதுக்கு என்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த இருக்குல்ல, ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணோம்னா வந்து நமக்கு இந்த இது பேஜ் வந்து வந்துடணும். அதனால் இதை வந்து நான் ட்ராக் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ ட்ராக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் வந்து நான் நன் கொடுத்துட்றேன். ஸோ நன் கொடுத்தோம்னா கீழே வந்து ட்ராப் ஆயிரும். ஸோ இது லாங்குவேஜ். ஸோ நம்ம ரெண்டு இதில் எது நம்ம பண்ணோம்னாலும் நமக்கு வந்து கீழே வந்து ட்ராப் டவுன் வந்துடணும். ஸோ அதுக்கோசரம் தான் இப்போ நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட டிசைன் எப்படி வந்து ஆக்ட் ஆகுதுன்ட்டு. ஸோ நான் இப்போ இதை வந்து ட்ராப் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா மேலே வந்து வந்துருச்சு. ஸோ அதுவே இங்கே பார்த்தீங்களா நான் வந்து கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ண மேலே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா இங்கே இருக்கிற எந்த ஒரு ப்ரோட்டோடைப்பும் நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம இதுமாரி தான் அந்த ப்ரோட்டோடைப் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம இது ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, ஸோ நம்ம ட்ராப் பண்ண மேல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கீழே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டேப் பண்ண மேல் நல்லா கிளியராக கரெக்டாக வந்திருக்கும். அதுவே வந்து நம்ம ட்ராப் டவுன் பண்ண மேல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்களா, ஸோ கீழே வந்து இது வருது. ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ரெக்டாங்கிளை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துல நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். இதோட ஒப்பாசிட்டி நான் வந்து ரெடியூஸ் பண்ணிடுறேன். ஸோ ரெடியூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா இப்போ நம்ம இதில் இருக்குல்ல, ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் வந்து இப்போ மாஸ்க் பண்ண போகிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன், மாஸ்க் வித் ஷேப் கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ வந்து ஷேப் பண்ணிட்டேன், மாஸ்க் வித் ஷேப்பு. ஸோ இப்போ நம்ம வந்து மாஸ்க் பண்ண வாட்டி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல நமக்கு வந்து ஷோ ஆனிச்சுல, ஸோ அந்த இது வராது. ஸோ இதே மாதிரியே நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை அகைன் நான் வந்து இதை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை மாஸ்க் வித் ஷேப் கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மாஸ்க் வித் ஷேப் கொடுத்தோம்னா கீழே நமக்கு தேவையில்லாமல் ட்ராப் டவுன் வந்துச்சுல, அதெல்லாமே எதுவுமே வராது. ஸோ இதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்ஸ் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வந்து இதில் இந்த காம்போனன்ட் ஸ்டேட் இருக்குல்ல, இந்த காம்போனன்ட் ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம இன்னும் ப்ரோட்டோடைப் வந்து ஆட் பண்ணல. இப்போ பாருங்கள், இதில் நான் இப்போ வந்து ப்ரோட்டோடைப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஃபால்ட் ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு பண்ணுறது எல்லாமே டிஃபால்ட்டில் வச்சு தான் நான் வந்து இப்போ பண்ணுறேன். ஸோ நான் இப்போ வந்து தமிழ்ன்றதை டேப் பண்ணேன் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து எந்த இது போகணும்னா தமிழ் பேஜுக்கு போயிடணும். அண்ட் தென் வந்து நம்ம டெஸ்டினேஷன் வந்து நம்ம தமிழுக்கு நம்ம வந்து கொடுத்துடலாம். அண்ட் தென் ஈஸிங் வந்து நமக்கு ஏதாவது வேணுன்னா நம்ம வந்து ஈஸிங் கொடுத்துக்கலாம், இல்லைனா நான் நன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நான் இப்போ ஹிந்திக்கு வந்து நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஹிந்திக்கு டேப்பு அண்ட் தென் நான் வந்து டெஸ்டினேஷன் வந்து நான் ஹிந்திக்கு கொடுத்துட்றேன். ஸோ ஹிந்தி கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இப்போ ஹிந்திக்கு உண்டான அனிமேஷன் வந்து போயிடும். ஸோ அதே மாதிரியே நான் இப்போ நெக்ஸ்ட் இது ஸோ இதோட டெஸ்டினேஷன் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து இருக்கிற எல்லா இதுக்குமே நம்ம வந்து கொடுத்துடணும். ஸோ அது என்ன லாங்குவேஜோ ஸோ அந்த லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த இதை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃபால்ட் ஸ்டேட்டுக்கு வந்து நான் இப்போ வந்து இதெல்லாமே நான் வந்து அசைன் பண்ணிட்டேன். ஸோ நான் டிஃபால்ட் ஸ்டேட்டுக்கு மட்டும் நான் கொடுத்தேன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ நான் டிஃபால்ட்டில் இருக்க மேலே நான் எதை கிளிக் பண்ணுறேனோ ஸோ அதுக்கு உண்டான ப்ரோட்டோடைப் மட்டும் தான் வரும். ஸோ இதனால் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே நம்ம வந்து ப்ரோட்டோடைப் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இப்போ நான் இப்போ வந்து தமிழ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ தமிழ் கிளிக் பண்ண மேலே ஆட்டோமேட்டிக்காக தமிழ் வந்து ரெட்டில் இருக்கும். இப்போ நான் இங்கிலீஷ்க்கு வந்து நான் இப்போ ப்ரோட்டோடைப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ் கிளிக் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ இங்கிலீஷ் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபால்ட் ஸ்டேட் தான் இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே நீங்கள் வந்து இந்த காம்பனன்ட் ஸ்டேட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு இது கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம வேறு ஏதாவது டேப் பண்ணோம்னா நமக்கு வந்து கரெக்டான ஒரு ப்ரோட்டோடைப் வந்து வரும். இப்போ பாருங்கள், ஸோ நான் இப்போ ஹிந்தி, ஸோ இதே மாதிரியே நான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நான் எல்லா இதுக்கும் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ இதில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்குமே நான் வந்து ப்ரோட்டோடைப் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்களா, மராத்தி இனமேல எல்லா இதுக்குமே நான் பண்ணியிருக்கேன், பஞ்சாபி இனமேல எல்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸோ ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரோட்டோடைப் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டான ப்ரோட்டோடைப்பிங் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதுக்கு எல்லாமே நம்ம வந்து ப்ரோட்டோடைப் கொடுத்துட்டோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட டிசைன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து இப்போ டிசைன் பண்ணுவோம்ல. ஸோ இதில் வந்து நான் இப்போ வந்து செலக்ட் லாங்குவேஜ் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண மேல் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் வந்து ட்ராப் டவுன் பண்ண மேல் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இடத்துல வந்தது பார்த்தீங்களா, அது வரல. பிகாஸ் நான் வந்து இதை மாஸ்க் பண்ணியிருக்கேன். ஸோ மாஸ்க் பண்ணனால நமக்கு இந்த எஃபெக்ட் வந்து கீழே வரல. இப்போ பாருங்கள், ஸோ நம்ம வந்து இதில் ஸ்க்ரால் குரூப் ஆட் பண்ணியிருக்கனால நான் வந்து இதில் ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன். அது வித்தின் தி லிமிட்குள்ளே தான் வருது. இதில் நான் இப்போ வேறு ஏதாவது லாங்குவேஜ் இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். ஹிந்தின்னு செலக்ட் பண்ணவே பார்த்தீங்களா, இது வந்து ஒயிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வேறு ஏதாவது லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறேன்னு பாருங்க. ஸோ இது வந்து கன்னடா. ஸோ கன்னடா செலக்ட் பண்ண மேலே ரிமைனிங் எல்லாமே ஒயிட் ஆகிடுச்சு. ஸோ எதுக்கோசரம் நம்ம இந்த மாதிரி நம்ம இத்தனை ஸ்டேட் வந்து இப்போ ஆட் பண்ணணும், உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி கரெக்டான ப்ரோட்டோடைப் வந்து வரும். ஸோ அகைன் நம்ம வந்து டேப் பண்ணோம்னா வந்து நமக்கு வந்து நார்மல் முன்னாடி இருக்கிற இந்த ஸ்டேஜுக்கு வந்து போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்கள் அதுலேயும் கேளுங்க. நம்ம வந்து ஃபார்ச்சூன் ஸ்பாட்னு ஒரு மோட்டிவேஷனல் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.